இருந்த காரணத்தினால் நீ ரசூலை நோக்கி போனால் நீ இறந்து போயிட்டேன்னு சொன்னா உனக்கு கூலி கிடைக்கும் அர்த்தம். ரசூல்லா மூத்தா போன ஹிஜ்ரத் இல்லைன்னு ஆயிருமா? இல்லன்னா உயிரை வாங்கும் பொழுது மலக்குகள்லாம் சொல்லுவாங்கன்னு வருது. எப்படி வருது? மலக்குகள்லாம் சொல்லுவாங்களாம், அலம் தக்குன் அர்துல்லாஹி வாசியா, அல்லாஹ்வுடைய பூமி விசாலமாக இருக்கவில்லையா, ஃபத்து ஹாஜுரு ஃபீஹா, அதில் நீங்க ஹிஜ்ரத் செய்ய மாட்டீர்களா என்று அடித்து அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவார்கள்லாம் வருது. அப்ப ஹிஜ்ரத் அவசியம் என்று ஏராளமான வசனம் சொல்கிறது. அவசியம் இல்லைன்னு இதை வைத்துக் கொண்டு ஒரு மாதிரியா சுற்றி வளைச்சுக்கிட்டு ஆர்குமெண்ட் பண்ணலாம். வட்டி கூடாது என்று ஏராளமான வசனங்கள் சொல்கிறது. அல்லாஹ்வும் ரசூலும் யுத்த பிரகடனம் செய்வார்கள் என்ற வாசகத்தை வைத்துக் கொண்டு ரசூல் இப்போது இல்லாத காரணத்தினால் வட்டியை நாம் கண்டுகொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணலாம். அது சரியா இருக்குமா? அதே மாதிரி தான் ஜக்காத்துக்கு வருகிறது. வல்லதீன யகுனிஸுன ஸஹப வல் ஃபில்லா, யார் தங்கம் வெள்ளியை சேர்த்து வைத்துக் கொண்டு வலா யுன்ஃபிகுனஹா ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்காமல் இருக்கிறார்களோ ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅஸாபின் அலீம், அவர்களுக்கு துன்புறுத்துகிற வேதனை இருக்கிற நபியே சொல்லுங்கள். யௌம யுஹ்மா அலைஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும், அதாவது யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நார் ஜஹன்னம, நரக நெருப்பில் வைத்தது சூடேற்றப்பட்டு துக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும், அதை கொண்டு நெத்தியிலையும் விழாப்புறத்திலையும் அவர்களுக்கு சூடு போடப்படும். சூடு போடப்பட்டு மட்டுமல்ல, ரூகு மா குன்தும் தக்னிசூன், நீங்கள் சேமித்து வைத்ததை நீங்கள் ருசித்து பாருங்கள் என்று சொல்லப்படும். இந்த ஆயத்து ஜக்காத்து கொடுக்காதவர்களை பற்றி இறங்கிய ஆயத்து என்று சொல்லி ஹதீஸ்கள் ஆதாரம் இருக்கிறது. அப்ப யார் ஜக்காத்து கொடுக்கவில்லையோ அவனுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் என்ன செய்வான்? சூடு காட்டி நெத்தியிலையும் விழாப்புறத்திலையும் சூடு போடுவான் என்று சொல்வது கியாமத் நாள் வரைக்கும் உள்ள முஸ்லிம்களுக்கு உள்ளதா, ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ள மக்களுக்கு மட்டும் உள்ளதா? தெளிவாக தெரிகிறது. கியாமத் நாள் வரைக்கும் தான் இந்த ஜக்காத் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கத் அஃப்லஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னு தொடர்ந்து சொல்லும் பொழுது எந்த மூமின்கள் வெற்றி பெறுவார்கள் தெரியுமா? அல்லதீனஹும் லிஸகாத்தி ஃபாயிலூன், யார் ஜக்காத்தை கொடுத்து வருகிறார்களோ அந்த மூமின்கள் வெற்றி பெறுவார்கள். அப்ப இந்த ஜக்காத் எது வரைக்கும் இருக்குது? மூமின் ஒருத்தன் இருக்கிற காலம் வரைக்கும் ஜக்காத் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் காலத்தோடு முடிந்து விட்டால் அவங்களுக்கு பிந்தி வந்த எந்த மூமின் வெற்றி பெற முடியாது. ஏன்? ஜக்காத்து கொடுக்க மாட்டான். அப்ப ஜக்காத்து கொடுக்கக்கூடிய மூமின்கள் வெற்றி பெறுவார்கள். இதெல்லாம் நிறைய இருக்கிறது. இந்த மாதிரி வசனங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு தங்களுக்கு அற்பமான இந்த 2.5% கொடுப்பதற்கு பயந்து கொண்டு அவங்க மார்க்கத்தை வளைக்க நினைச்சாங்க பாருங்க. இந்த நோய் அபூபக்கர் அவர்களுடைய உறுதிப்பாட்டின் காரணமாக, அவருடைய தெளிவின் காரணமாக, தைரியத்தின் காரணமாக அல்லாஹ்வுடைய அருளால் அன்றைக்கு முறியடிக்கப்பட்டது. இன்றைக்கு நீங்கள் பார்க்கிறீர்கள், என்ன பார்க்கிறோம்? இதே மாதிரி சில வசனங்களை எடுத்து அந்த நோய் ஒன்று இருக்கிறது. 72 கூட்டம், அந்த கூட்டம் முறியடிக்கப்பட்டு விட்டது. அந்த கூட்டத்தினுடைய கொள்கைக்கு சாவுமணி அடிச்சாச்சு. ஆனால் வேற வேற வடிவத்தில் இந்த நோய் இந்த சமுதாயத்தில் இப்ப இருக்கிறதா இல்லையா? தர்காவுக்கு போய் வழிபாடு செய்கிறார்கள், ஆதாரமே இல்ல. ஒரு அல்லாஹ்வை தான் வணங்கணும், கலிமத்து தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டுமே இதுக்கு ஆதாரமா இருக்கிறது, வேற ஆதாரம் தேவையே இல்ல. இவங்க என்ன செய்யறாங்க? அவரே மகானே பெரியாரே என்னடா ஆதாரம்னு கேட்டா வலா தகுல் லிமன் யுக்தல் ஃபீ சபீல் ஒரு ஆயத்தை எடுத்து காட்டுவாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டார்களே அவர்களை இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், ரப்பிடத்தில் ரிசுக்களிக்கப்படுகிறார்கள் அப்படிமாங்க. இதுக்கு வணங்குறதுன்னு இருக்கு. ஒரு ஆள் உயிரோடு இருந்தா வணங்கிடலாமா? உயிரோடு இருக்கான்னு வச்சுக்கிறோம். நான் தான் உயிரோடு இருக்கிறேன், அதனால என்னை வணங்கிடலாமா? நீங்க எல்லாம் தான் உயிரோடு இருக்கிறீங்க, உங்களை வணங்குவதற்கு யாரா இருக்கு? ரப்பாவுல இருக்கணும். வணங்குறதா இருந்தால் படைத்தவனா இருக்கணும். லா யகுலுகுன ஷையன் வஹும் யுகுலகூன், இவர்கள் எதனையும் படைக்க மாட்டார்கள், இவர்களே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அம்மாத்துன் கைரு அஹ்யாயின், இவர்கள் செத்து விட்டார்கள், உயிரோடு உள்ளவர்கள் அல்ல. வமா யஷூருன அய்யான யுபாதுன், எப்போது எழுப்பப்படுவோம் என்பது கூட இவர்களுக்கு தெரியாது என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற. அதெல்லாம் குர்ஆன்ல உள்ளது இல்லையா? அல்லாஹ்வை தவிர யாரையும் கூப்பிடாதீங்கன்னு சொல்றானே. வமன் அல்லு மிம்மை எதுவும் இந்து இல்லாஹி மல்லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரைக்கும் அழைத்தாலும் பதில் தர மாட்டார்களே, அவர்களை அழைப்பவனை விட வழிகட்டவன் யார்? கியாமத் நாள் வரைக்கும் கூப்பிட்டு பாருடா, அங்கிருந்து உனக்கு ரிப்ளை வராது அப்படிங்கிற அல்லாஹ். அப்ப இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி இபாதுன் அம்சாலுக்கும், அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரை கூப்பிடுகிறீர்களோ அவர்கள் உங்களை போன்ற அடிமைகள் தான். நீங்க எப்படி அல்லாஹ்வுக்கு அடிமையோ அவங்க அடிமைதான். இந்த வசனங்கள்லாம் தெளிவா இருக்கிறது. அந்த ஒருத்தனை தான் வணங்கணும், நபிமார்களை வணங்கக்கூடாது, மகானை வணங்கக்கூடாது, சிலையை வணங்கக்கூடாது, சமாதியை வணங்கக்கூடாது. இவ்வளவு வசனங்களையும் தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு இவன் என்ன பண்றான்? அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் சொல்லாதீங்க, உசுரோடு இருக்கிறார்கள், இதை வச்சுக்கிட்டு வணங்கலாங்கிறான. இந்த ஆயத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம்? அட இவ்வளவு வசனங்களையும் தூக்கி ஓரம் கட்டிட்டு என்ன செய்யலாம்? சுத்தி வளைச்சுக்கிட்டு இத வணங்கலான்னு என்ன ஆதாரம் இருக்குது? அல்லாட்ட உசுரோடு இருக்கிறாங்க, இருந்துட்டு போறாங்க. அல்லாட்ட எல்லாரும் உசுரோடு இருக்கிறான். செத்து போனவன்லாம் கபூர்ல வேற விதமான உசுரோடு இருப்பான். நம்ம உசுரா, நமக்கு இப்ப இருக்கிற மாதிரி உசுரா? இப்ப போன் பண்ணி பேச முடியுமா? கூப்பிட்டா வருவாரா? அட உசுரோட இருந்தா கொஞ்சம் அடக்கம் பண்ணணும் முதல்ல.
நம்ம நினைக்கிற மாதிரி உசுரா இருந்தா அவரை கொண்டு அடக்கம் பண்றது கிரிமினல் குற்றமாய் போயிருமே. நம்ம கொண்டு அடக்கம் பண்ணிருக்கோம்ல. ஷஹீதுகள் சொல்லக்கூடிய ஆளுகளையும் அடக்கம் பண்ணமா இல்லையா? அப்ப நம்ம கணக்குல மௌத்தாயிட்டாங்க, அல்லாஹ் கணக்குல மௌத்தாவல. அவங்க மட்டும் தானே மௌத்தா போல, காபீரோட மௌத்தா போல. ஏன் கபூர்ல வச்சு அடி வாங்கிட்டு காண்டு வருது ஹதீஸ். கெட்டவனை கொண்டு அடக்கம் பண்ணவன மலக்குகளை வந்து என்ன செய்வாங்க, அதை செஞ்சதுக்கு இது இந்த தப்புக்கு அந்த அடி இந்த தப்புக்கு அந்த கேமரால வரைக்கும். அப்ப அதுல இருந்து என்ன விளங்குது? அபூஜஹல் உயிரோடு இருக்கிறான். அபூஜஹல் இருக்காமா? அபூஜஹல் தாங்க உயிரோடு இருக்கிறான். அபூஜஹல் என்ன இருக்கான்? கபூர்ல உயிரோடு தான் இருக்கிறான். அபூலஹப் உயிரோடு தான் இருக்கிறான். எல்லா சைத்தானுகளும் ஃபிரௌனும் உயிரோடு தான் இருக்கிறான். எங்க? வேற ஒரு உலகத்துல. நம்ம உயிராது நமக்கு இருக்கிற மாதிரி உயிரா? நம்ம பேசினா பதில் சொல்லுவாரா? நம்ம சாப்பிட கொடுத்தா சாப்பிடுவாரா? குளிரா இருந்தா போற போத்திட்டு வர முடியுமா? அவர் கேட்பாரா குளிரா இருக்கு? அப்ப என்ன நீங்க வழங்குறீங்க? அப்ப அல்லாஹ்வுடைய வசனங்கள்ல ஏராளமான வசனங்கள் தடுத்து இருக்கிறத விட்டு விட்டு இந்த ஒன்னே ஒண்ணு எடுத்துக்கிட்டு என்ன செய்வாங்க? பாத்தீங்களா அவுலியாக்கள் சிறந்தவர்கள் அப்படிமாங்க. அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன்பாங்க. அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் இருக்கிறார்களே, இதெல்லாம் அந்த நோய். ஜக்காத்து கொடுக்க மறுப்பவர்களுக்கு வந்த நோய் இருக்கிறத ஒரு ஆயத்தை எடுத்துக்கொண்டு சம்பந்தம் இல்லாமல் பேசி நூற்றுக்கணக்கான ஆயத்தை தடுக்கும். அதை விட்டு விடுவார்கள். இந்த ஆயத்தை நேரடியாக அந்த அர்த்தம் தரவே தராது. சுத்தி வளைச்சுக்கிட்டு பார்த்தா தர்ற மாதிரி இருக்கு, ஆனா அந்த அர்த்தத்துக்கு சொல்லப்பட்டது இல்ல, ஆனாலும் சொல்வார்கள். அதே மாதிரி செத்து போன ஆட்களுக்கு ஒண்ணு கேட்காது, காது கேட்காதுன்னு குர்ஆன்ல தெளிவா இருக்கிறது. லாத்து சிபில் மூத்தா, மூத்தா போன ஆளுக்கு காது கேட்க முடியாது. ஒமான் தபி முஸ்லிமின் மன்பில் குபூர், கபர்ல உள்ளவர்களை உன்னால் கேட்க செய்ய முடியாது. இதெல்லாம் தூக்கி ஓரங்கட்டி வச்சுவிட்டு செருப்போசையை கேட்கும் ஹதீஸ் இருக்குல்ல, மையத்துகள் வந்து என்ன செய்யும்? செருப்போசையை கேட்கும். பாத்தீங்களா ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள், மையத்து செருப்போசையை கேட்கும். அதனால நம்ம என்ன செய்யலாம்? மையத்திட்ட போய் துஆ செய்யலாம்ன்றாங்க. அதே மையத்து கேட்காதுன்னு குர்ஆன்ல வசனம் இருக்கிறது, கபருக்கு உள்ள இருந்தா கேட்காதுன்னு இருக்கிறது. அப்ப இறந்து போனவர்களுக்கு இந்த உலகத்துக்கு பெரிய பர்சகு வராஹிம் பர்சகுன் இலா யௌமி யுபாசுன், திரும்ப எழுப்பப்படுற காலம் வரைக்கும் திரை போட்டாச்சுன்னு இருக்கிறது. அதுக்கப்புறம் செருப்போசை கேட்கும்னா செருப்போசை மட்டும் கேட்கணும் விளங்கிக்க, விதி விலக்குன்னு வச்சுக்க. செருப்போசை கேட்கறதுனால உன் துவா கேட்காது. அதையும் அல்லாஹ் சொல்லி கேட்கிறான், உளவு சமீவு கேட்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் மஸ்தஜாபுலக்கும், உனக்கு அவங்க பதில் தர மாட்டாங்க. பதில் சொல்லி காட்டுமாங்க. அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் லா யஸ்மவு துஆக்கும், உங்கள் அழைப்பை அவர்கள் செவியுற மாட்டார்கள். உளவு சமீவு, அவர்கள் செவியுறுகிறார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் மஸ்தஜாபுலக்கும், உங்களுக்கு பதில் தர மாட்டார்கள். இப்படி நிறைய நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இந்த நோய் குர்ஆனுடைய வசனங்களை அது தெளிவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் நூத்துக்கண. அல்லாஹ் எதுக்கு ரிப்பீட் பண்றான்னு யோசிச்சு பார்க்கணும். ஒரு அகீமு ஸலாத்தையே பல இடத்துல ரிப்பீட் பண்றான், ஆத்து ஸகாத் பல இடத்துல ரிப்பீட் பண்றான், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்காதீங்கன்னு பல இடத்துல ரிப்பீட் பண்றான், எதற்கும் சஜிதா செய்யாதீர்கள் பல இடத்துல ரிப்பீட் பண்றான். பண்ணிட்டு ஒரு இடத்துல யாராவது ஒரு ஆளு ஈசா நபி இறந்தவர்களை உயிர்ப்பித்தார்னு வரும், அதை பிடிச்சிக்கிற. பாத்தீங்களா ஈசா நபி இறந்தவர்களை உயிர்ப்பித்தார்கள் என்ன அர்த்தம்? மகான்களுக்கு எது வேண்டாலும் முடியும், அவங்க நினைச்சதெல்லாம் செய்வார்கள், அப்படி உல்டா பண்ணிடுவாங்க. அதிலே பதில் இருக்கும். இது நீண்டு என் கட்டளையை பெற்று அவர் அதை செஞ்சாரு. அல்லாஹ் கட்டளையிட்டான நான் கூட செய்யலாம்ல. அல்லாஹ்வுடைய கட்டளையை பெற்று செஞ்சார்னு வருதே தவிர அவர் நினைச்சதெல்லாம் செஞ்சாரா? ஓடோடு விரட்டினாங்களே, பயந்து தெரிஞ்சாரா? தப்பிச்சு ஓடினார? அல்லாஹ்வோட காப்பாத்தி மேல தூக்கிட்டு போனா? அப்ப இதெல்லாம் கவனிக்க மறுத்து விடுவார்கள். அப்ப என்ன நோய் என்று கேட்டா, குர்ஆனை அணுகுவதற்கு ஒரு முறை இருக்கிறது. ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு சுத்தி வளைச்சுக்கிட்டு நம்மளா ஒரு வியாக்கியானத்தை திணிச்சு இதான் அதுக்கு அர்த்தம்னு சொல்லி நம்ம ஏற்கனவே எடுத்த முடிவுக்கு ஏற்ப குர்ஆனை வளைப்பது. குர்ஆன் என்ன சொல்லுகிறதோ அதுக்கு கட்டுப்படுறதை விட்டுட்டு நம்மளா ஒன்னு எடுத்துக்கிறது. இந்த கருத்தா சரியா இருக்கிறது, இதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது இருக்குதா இப்படி. அதான் குர்ஆன் என்ன முடிவை எடுக்காம நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா போயிருவீங்க. நீங்க சைத்தான் எப்படி வர்றான்னு கேட்டா, இவங்களா சில காரியங்களை இவங்களா செஞ்சு கொள்வது, செஞ்சு கொண்டு இதை நியாயப்படுத்துறதுக்கு எது உதவும், எந்த அளவுக்கு கொண்டாங்க. தர்கா கட்டுறாங்கல்ல, தர்கா கட்டுறதுக்கு ஒரு ஆதாரம் கண்டுபிடிச்சிருக்கிறான். இந்த கஹ்வு வாசிகள், குகை வாசிகள் இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி எல்லாம் சொல்லி கொண்டு போது அவங்க கொஞ்ச நாள் 300 வருஷம் தூங்குறாங்க. அது 300 வருஷமும் எவ்வளவு வருஷம் நல்லா தான் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு எழுப்பி விடுறான்ல, ஊருக்கு வந்துடுறாங்க, மக்கள்லாம் அதை பார்த்துடுறாங்க. மறுபடி போய் குகையில போனோன்னா மூத்தாயிடுறாங்க. மூத்தா போன உடனே காலல்லதீன கலபு அல அம்ரிஹிம் லனத்தஹிதன்ன அலைஹி மஸ்ஜிதா, யாருடைய கை ஓங்கியதோ அந்த மக்கள் சொன்னார்கள், இவர்கள் மீது நம்ம ஒரு மஸ்ஜிதை எழுப்புவோம் அப்படின்னு வரும். இவர்கள் மீது இந்த நல்லடியார்கள் குகைவாசிகள் இருக்காங்கல்ல, இவங்க மேல ஒரு மஸ்ஜிதை எழுப்புவோம். இதை கொண்டாந்து வச்சு பாத்தீங்களா, நல்லடியார்கள் மஸ்ஜிது கட்டலாம், நல்லடியார்கள் அடக்க ஸ்தலத்து மேல தர்கா கட்டலாம் அல்லாவே சொல்றான். இது யாரு கட்டினா, யாருடைய கை ஓங்கியதோ அந்த சைத்தானும் கட்டிருக்கிறாங்க.
அல்லாஹ் ரசூல் அல்லாஹ்வும் ரசூல் தடுத்திருக்கிறாங்க. மனிதன் இறந்தவனுக்காக வேண்டி தர்கா கட்டக்கூடாது, சமாதி கட்டக்கூடாது தடுத்திருக்கிறாங்க. அந்த வசனத்துல எப்படி வரும்னு கேட்டா, காலல்லதீன கலபு அலா அம்ரிஹிம், யாருடைய கை ஓங்கியதோ, யார் பக்கம் மெஜாரிட்டி இருக்கிறதோ அவங்க சொல்லிட்டாங்க தர்கா கட்டிடுவோம் அப்படின்னு ஒரு கெட்டவன் சொன்னதாக குர்ஆன்ல வருது. அத இருட்டடிப்பு செஞ்சுட்டு தர்கா கட்டலாம்னு குர்ஆன்ல இருக்குமாங்க. இப்படி குர்ஆனை ஹதீஸ்களை தங்கள் இஷ்டத்துக்கு வளைக்கக்கூடிய ஒரு போக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன உடனே சில சஹாபாக்களுக்கு அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு அது அழிஞ்சு நாசமா போன பிறகு இப்பவும் அந்த நோய் இருந்து கொண்டிருக்கிறது. 72 கூட்டங்கள்ல இந்த மாதிரியான ஒரு கூட்டமும் இந்த மாதிரியான ஒரு சிந்தனையும் இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகத்திற்கு பிறகு இன்னும் என்னென்ன மாதிரியான குழப்பங்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தில் நுழைந்தது என்பதை அடுத்தடுத்த நாட்கள் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட கொள்கை குழப்பங்களையும் அது எவ்வாறு சமுதாயத்தினால் எதிர்கொள்ளப்பட்டது என்பதையும் நாம் அறிந்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு அவர்கள் வாழுகின்ற இறுதி காலத்தில் கூட ஒரு குழப்பம் சமுதாயத்தில் ஏற்பட்டது. அது என்ன குழப்பம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மை அல்லாஹ்வுடைய தூதர் என்று அறிமுகப்படுத்தியதையும் அதன் மூலம் ஏராளமான மக்களை வென்றெடுத்ததையும் பார்த்து ஆசைப்பட்ட சில பேர் தங்களையும் இறை தூதர் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிற கடைசி காலத்திலும் இத்தகையோர் பல பகுதிகளிலே உருவானார்கள். அவங்களுடைய மரணத்திற்கு பிறகும் கூட நாங்களும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று இறை தூதர்களாக தங்களை அறிமுகப்படுத்தி தங்களுக்கென ஒரு கூட்டத்தை சேர்க்கக்கூடிய ஒரு ஃபித்னா, ஒரு குழப்பம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்னாடி தலை விரித்து ஆடியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இது பற்றி ஒரு ஒரு முன்னறிவிப்பு கூட செஞ்சிருக்கிறார்கள். என்ன செய்தார்கள் என்று சொன்னால், என்னுடைய சமுதாயத்தில் 30 பொய்யர்கள், தஜ்ஜாலூன கذாபூன, பெரும் பொய்யர்களான ஒரு 30 பேர் தோன்றுவார்கள். குல்லுஹும் யஸாமு அன்னஹு நபியுன், ஒவ்வொருத்தரும் நான் ஒரு நபி என்று வாதிடுவார்கள். அவர்கள் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பிறகு நபிமார்கள் என்ற பெயர்ல பொய்யர்கள் வருவார்கள் என்றெல்லாம் எச்சரிக்கை பண்ணினாங்க. ஒரு தடவை சொன்னார்கள், எனக்கு கனவிலே ஒரு காட்சியை நான் பார்த்தேன். என்னுடைய கைகளில் ரொம்ப கனமான 2 தங்க காப்புகள் கையில மாட்டப்பட்டிருக்கிறது. அந்த காப்புகளுடைய கனம் தாங்க முடியாமல் என்னுடைய கையை கீழே இழுக்கிற அளவுக்கு அது ரொம்ப வெயிட்டாக எனக்கு தோற்றமளித்தது. அப்ப கனவில எனக்கு சொல்லப்பட்டது, உங்க வாயினால் அதை ஊதுங்க, கனமா தெரியும், ஊதி விடுங்க என்று எனக்கு சொல்லப்பட்டது. நான் ஊதிய உடனே 2 கையிலையும் மாட்டப்பட்டிருந்த கனத்த